மாணவர்களே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.5ல் 7th ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க. இஃப் f is a function from r to r, r to rனா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு ரூல். அண்ட் g r to r, g is another function from r to r, r defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4. Check if, you have to check it, if f and g are 1 to 1. f 1 to 1 g 1 to 1 அப்படிங்கிறத சொல்லணும். And also you have to check that f composition of g is 1 to 1. f composition of g என்ன சொல்லணும்? 1 to 1 இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்றாங்க. You have to verify it. Shall we move on to this? Okay. See, when you see that f of x is equal to x to the power of 5, so this is an odd function. Why? Because the power is 5. 5 is an odd number. So இதோட graphical எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be like this. This is y is equal to x to the power of 5. So when you draw a line parallel to x axis, it will cut at how many points? Only 1 point. Therefore this f of x is an 1 to 1. So 1 to 1 ஓட கண்டிஷன் என்ன? அதாவது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வரைஞ்சோம்னா அந்த கர்வை போயிட்டு ஒரு பாயிண்டில் மட்டும் தான் நமக்கு கட் ஆகும் இல்லையா? அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கட் ஆகுது. ஸோ எக்ஸ் பவர் 5ஓட ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ நான் போட்டிருக்கேன், அதே மாதிரி எக்ஸ் பவர் 5. ஸோ இட் இஸ் அன் 1 to 1. எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 செகண்ட் எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி வரும். இதான் வந்து g of x is equal to x to the power of 4. This is an even function. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து 11th 12th உங்களுக்கு வரும். Because the power is what? 4. 4 என்ன நம்பர்? அது ஈவன் நம்பர். அப்போது இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். y is equal to x square போட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி y is equal to x to the power of 4. So if you draw a line parallel to x axis, it will cut at how many points? 2 points. So g of x is not 1 to 1. Why it is not 1? It will cut at more than 1 point. So next we have to go for another one, that is f composition of g. நம்ம என்ன செய்ய போகிறோம்? f composition of g கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது g என்ற ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம்? fல சப்ஸ்டிட் பண்ணுறோம். வாட் இஸ் f of g of x? Is it clear? What is g of x is? X to the power of 4. So this x to the power of 4 should be put into the function f. So already f is what? X power 5. So replace this x power 4. This is x power 20. 5 4s are how much? 20. So this is f composition of g of x. So this function is an even function. So it is an even function means definitely it will not be an 1 to 1. So only the odd function is 1 to 1, whereas the even function is not 1 to 1. Next நம்ம என்ன செய்ய போறோம்னா எக்ஸசைஸ் 1.5ல 8th மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ டீல் பண்ண போகிறேன். ஓகேவா? போலாமா? So what is this problem says that given f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x square. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஷோ தட் f composition of g composition of h is equal to f composition of g composition of h. ரெண்டும் ஈக்குவல் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். எப்போவுமே வந்து மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ எஃப்இன் ஜியை காம்போசிட் பண்ணி ஹெச்சோட பண்ணாலும் ஜிஹெச்சை காம்போசிட் பண்ணி எஃபோட பண்ணாலும் ரெண்டுமே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக இருக்கும். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பட் எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம்.
So that is possible in certain cases, not always. Okay, so this is equal, definitely இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ வில் go to the left hand side and then right hand side, see whether they are equal. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. f composition of g of x. See, this is f composition of g of x. What is g of x is 3x plus 1. Okay, f composition of g of x. g of x is nothing but what? 3x plus 1. So இதை கொண்டு போயிட்டு x minus 1ல substitute பண்ணணும். So x minus 1. What is this x here is 3x plus 1. Okay, so 3x plus 1 minus 1 plus 1 minus 1 will be get cancelled, will get 3x. Are you clear about this? Now we must go for f composition of g of composition of h. So already f composition of g is what? 3x. h என்ன இருக்குது? இந்த h கொண்டு போயிட்டு f composition of g ல போடணும். அதாவது 3 இந்த xங்கிற இடத்துல அந்த x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ வில் கெட் 3x ஸ்கொயர். ஸோ h வந்து என்னது? x ஸ்கொயர். 3x இருக்குது, f காம்போசிஷன் 3x இருக்குது. அந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம x ஸ்கொயரை போடுறோம். இங்கே தான் h போட்டிருக்கோம். ஸோ 3xங்கிற இடத்துல x ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர். ஸோ வி கோ டு தி ரைட் ஹேண்ட் சைட். g composition of h. So g composition of h of x. What is h of x is x square. இந்த x ஸ்கொயரை கொண்டு போயிட்டு g ல சப்ஸ்டிட் பண்ணணும். g ல என்ன இருக்கு பாருங்க? 3x plus 1. What is that? x is x square. So 3x square plus 1. This is what? G composition of h. Then we must go for f composition of g composition of h. So இந்த g composition of h கொண்டு போயிட்டு f ல சப்ஸ்டிட் பண்ணணும். What is f is x minus 1. What is g composition of h is 3x square plus 1. Already is there. So here plus 1 minus 1 will be get cancelled. So we'll get 3x square. So we can notice that இங்கே பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் வந்திருக்கும், இங்கே 3x ஸ்கொயர் வந்திருக்கும். So f composition of g composition of h is equal to என்ன சொல்லியிருக்காங்க? f composition of g composition of h. So associative property is satisfied. So composition of three function is always associative. அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸ் 1.5ல 8th செகண்ட் சப்டிவிஷன் நம்ம போறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க? கிவன் f of x is equal to x square. x ஸ்கொயருங்கிறது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். g of x is equal to 2x. 2xங்கிறது லீனியர் ஃபங்க்ஷன். அண்ட் h of x is equal to x plus 4. It is also linear function. ஸோ 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 ரூல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? f composition of g composition of h is equal to f composition of g composition of h. So that is associative property satisfy பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ இன்னும் அனதர் ரூலில். ஸோ நவ் வில் கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன், f composition of g. That is f composition of g of x. So what is g of x is 2x. இந்த 2x கொண்டு போயிட்டு f ல சப்ஸ்டிட் பண்ணணும். f என்ன இருக்குது இங்கே? x ஸ்கொயர். ஸோ அந்த இடத்துல 2x போடுங்க. So 2x the whole square, 2x the whole square becomes 4x square. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2x ஸ்கொயர் போட்டு இந்த ப்ராக்கெட் வந்து ஃபுல்லாக போடணும். புரியுதா? 2x ஸ்கொயர்னு போட்டு இங்கே போட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? f composition of g composition of h. இப்போ h கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது 4x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இதான் 4x ஸ்கொயர். திஸ் இஸ் f composition of g. இதில் தான் h போடணும். வாட் இஸ் h is x plus 4. ஸோ 4 into x plus 4 the whole square. இதே ஆன்சர் அங்கே வரணும். இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? g composition of h. g composition of h of x. What is h of x is x plus 4.
this x plus 4 should be put it into the g function, that is 2 into x. இந்த இடத்துல x plus 4 நம்ம போடுறோம். So 2 into x plus 4. Is it clear now? Don't multiply this. Keep it as it is. F composition of g composition of h. இந்த g composition of h கொண்டு போயிட்டு f ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு, g composition of h இருக்கு இல்லையா, 2 into x plus 4. அது வந்து f ல போய் போடணும். That is x square. இந்த மொத்த டேர்மை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 into x plus 4 the whole square. 2 சேர்த்தா ஸ்கொயர் இங்கே. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணனாகும் 4 ஆகிடும். x plus 4 the whole square. So when you notice that these two are what? Equal. So f composition of g composition of h is equal to f composition of g composition of h. So composition of function is always associatingகிறது உங்களுக்கு கிளியராக புரியுது. ஸோ இதில் 8th உங்களுக்கு தேர்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஐ வில் லெஃப்ட் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ டேக் இட் as and do it yourself. Okay, you can similarly do this problem. See exercise 1.5ல we will go to the 9th problem. So let f minus 1 comma 3 அப்படின்னு ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆர்டர் பேர் 0 comma minus 1 2 comma minus 9 அப்படின்னு 3 ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆர்டர் பேரையும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா லீனியர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் z to z. z to zனா என்ன அர்த்தம் தெரியுமா? நெகட்டிவ் நம்பர் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். எக்ஸில் வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். பாருங்கள் -1 0 2. அதே மாதிரி zனா ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 -1 -9. அதான் z to z into zனா இன்டிஜர் டு இன்டிஜர். ஃபைண்ட் f of x. இந்த ஃபங்க்ஷன் அந்த ஆர்டர் பேரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டுபிடிங்க. வாட் இஸ் தட் ஃபங்க்ஷன் இஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் a linear function. So I have already told you that linear function means what? I have given the general definition, that is f of x is equal to ax plus b, where a is not equal to 0. That is a linear function. So a oda value 0 ஆனாகும், it becomes a constant function. Okay, say f of x is equal to ax plus b. say இதே நீங்கள் வேறு ஃபங்க்ஷனை கூட எடுத்துக்கலாம். f of x is equal to mx plus c அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது ax plus bக்கு பதிலாக mx plus c கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து a is not equal to 0, இதில் m is not equal to 0. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு மாடலில் நீங்கள் எடுத்துக்கணும் லீனியர் ஃபங்க்ஷன் சொன்னால். ஸோ இதில் நான் f of x is equal to ax plus bன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது அதோட ஒய்யோட வேல்யூ. ஒய்யோட வேணால் ஃபங்க்ஷனல் வேல்யூன்னு அர்த்தம். f of -1 is equal to a into -1 plus b is equal to 3. இந்த y இல்லையா, அதான் இங்கே போடணும் நீங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே போடுங்க, ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 3 இங்கே போடுங்க. அப்போ -a plus b is equal to 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் பேரை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் பேர் யூ கேன் டேக் த தேர்ட் பாயிண்ட் ஆல்சோ. ஸோ ஏதாவது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ -1. ஸோ f of x is equal to what? ax plus b. So f of 0 is equal to a into 0 plus b is equal to -1. ஒய்யோட வேல்யூ எவ்வளோ நமக்கு? -1. எக்ஸோட வேல்யூ என்னது? 0. So 0 into a becomes 0. 0 plus b is equal to -1. So b is equal to -1 கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ பியோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. -a plus b is equal to what? 3. ஸோ -a, பியோட வேல்யூ என்னது? -1 equal to 3. ஸோ இந்த a வந்து கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 3 அதை கொண்டு போவாங்க. -1 -3 is equal to a. ஸோ a is equal to -4. இங்கே பாருங்கள், a is not equal to 0. a வந்து 0 வரல பார்த்தீங்களா? Therefore, what is the linear function is f of x is equal to ax plus b. After finding this value of a and b, substitute here, that is -4x -1. So -4x -1 becomes the linear function, or we can write it as y is equal to -4x -1. This is the linear function. Linear function என்ன இருக்கும்? ஆக்சுவலாக it will be a straight line. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. This is y is equal to -4x -1 இருக்கும். சும்மா ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லீனியர் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன்.